தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கினர். மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்ட சுற்றுலா தலமான கொடைக்கானல். கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அடியோடு நிறுத்தப்பட்டது. ஊரடங்கு தளர்வில் சுற்றுலா தலங்களுக்கு பாஸ் பெற்றுச் செல்லலாம் என தமிழக அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் காந்தி ஜெயந்தி மற்றும் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்க துவங்கியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொடைக்கானல் வெள்ளி நீர் அருவி பகுதியில் உள்ள வாகன சோதனை மையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான கொரோனா பரிசோதனை நடைபெற்றது. அப்பகுதியில் வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்டது. கொடைக்கானல் சுற்றுலா இடங்களான வெள்ளி நீர் அருவி, பிரயன்ட் பூங்கா, செட்டியார் பூங்கா, ரோஜா தோட்டம், கோகேஸ்வாக் ஏரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக மழை குறைந்து இருப்பதால் இதமான சீதோஷ்ண நிலை நிலவி வருவதாலும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள். மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.மக்கள்ராஜ்யம்.com